தாண்டினா அக்கிரமம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், எத்தனை பேர் இந்த இடத்துல நான் இனி இப்ப இந்த தப்பே பண்ணப்படாதுன்னு நினைக்கிறோம், நல்லா வாழணும், கிரமமாய் வாழணும். ஆனா நம்மை அறியாமலே அந்த தப்பு திருப்பி திருப்பி நம்ம செய்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய மனுஷன் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் ஒவ்வொரு நாளும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுது. எந்த மனுஷன் ஆத்துமாவில பலன் உள்ளவனா இருக்கிறானோ அவன் மாம்சத்தை எதிர்த்து அவன் ஜெயத்தை பெறுவான். ஆத்துமாவில சோர்ந்து போனவன், ஆத்துமாவில பலன் இல்லாதவன், மாம்சமும் ஆவி யுத்தம் பண்ணும்போது மாம்சம் தான் ஜெயம் எடுக்கும். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, அக்கிரமத்தின் கட்டு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க சொல்லுகிறீங்க, என் வீடு நிம்மதி இல்லாம போக காரணம், என் வீடு சமாதானம் இல்லாம போக காரணம், என் வீட்டுல பிரச்சனை வருவதற்கு காரணம் ஒரே ஒரு காரியம் என்ன? குடி பழக்கத்தினால என் குடும்பத்துல நிம்மதி இல்லை, மதுபானத்தினால என் வீட்டுல சமாதானம் இல்லை. அப்ப அவங்கள்ட்ட அப்ப இனி இதை விட்டுறேன் அப்படி சொன்ன அவங்க என்ன சொல்லுங்க, நீ இதை விட்டுற. அவங்க சொல்ல, நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், 5 நாளை விட்டு நிறுத்திட்டேன், 6 நாள் நிறுத்திட்டேன், 7 நாள் நிறுத்திட்டேன், அதுக்கப்புறம் திருப்பி என்னால முடியல, நான் திருப்பி அங்க என்ன அறியாமலே நான் போறேன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம மாம்சிக பிரகாரமா நம்ம இருதயத்தில் நினைக்கிறோம், இந்த தப்பை நான் செய்யக்கூடாது, இந்த தப்பை நான் பண்ணக்கூடாது. ஆனா நம்மை அறியாமலே அதுக்குள்ள இருந்து வெளியே வராதபடி ஒரு கட்டு நம்மை கட்டி வைத்து, அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரமத்தின் கட்டை கர்த்தர் உடைக்கிறவர். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர், எனக்கு அப்பா அம்மா அவங்களை கண்ணீர் வடிக்க விடக்கூடாது, எனக்கு அப்பா அம்மா துக்கத்தோடு கூட நான் நடத்தக்கூடாது, என் அப்பா அம்மாவுக்கு நான் நல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். 3 நாள் நான் அப்பா அம்மா அப்படி கனம் பண்ணுகிறேன், 4ஆவது நாள் மீண்டும் என் பழைய குணம் வந்துடுது, என் அப்பா அம்மா என் நிமித்தம் கண்ணீர். ஏதோ ஒரு கீழ்ப்படியாம என் கட்டு சத்துரு கட்டி வைத்திருக்கிறானு. இந்த கட்டு கட்டணவன் பிசாசு, அக்கிரமத்தின் கட்டு. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தையை நாவிலிருந்து வரக்கூடாது. நான் விரும்புகிறேன், 2-3 நாள் பரிசுத்தமா இருக்கிறேன், ஆண்டவர் விரும்புவது போல வாழ்கிறேன். ஆனா திருப்பி அந்த வார்த்தை நாவல வருது, திருப்பி அந்த பொல்லாத கிரியையில வருது. அப்ப இந்த பாவத்துல பிசாசு கட்டி வைத்த அக்கிரமம், இந்த அக்கிரமத்துல சத்துரு கட்டி வைத்த. ஆனா ஆண்டவர் சொல்லுகாரு, அந்த கட்டுகளிலிருந்து அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வா. சத்தமா சொல்லுங்க, கட்ட அவிழ்க்கிறவர் யாரு? 2 சீசர்ல பார்த்து சொல்லுகாரு, நீங்க 2 பேரும் போங்க, நீ போய் அதை அவிழ்த்துட்டு வா. சீசர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சீசர்கள், அவருக்கு வார்த்தை கீழ்ப்படுகிறவங்க. ஆனாலும் 12 அப்போஸ்தலர்கள் 2 பேரை அனுப்பினார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஊழியக்காரருடைய வார்த்தை நிசாரம், இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபிக்கிறவருடைய வார்த்தை நிசாரம், இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்களை ஏளனமாய் அவர்களுடைய வார்த்தை கனம் பண்ண மாட்டாங்க. அவிழ்ப்பதற்காய் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் உன்னை அவிழ்க்க வரும்போது நீ அமைதலாய் ஒத்துக்கொண்டு சரி என்று சொல்லி நீ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை அவிழ்த்து அவர்கள் உன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியத்தை அவர்கள் மூலமாய் கட்ட கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமே. உன்னை அவிழ்ப்பதற்கு 2 பேர், 12 பேர் கூட இருந்த பிறகு 2 பேர் தான் அனுப்புறார், நீ போய் அவிழ்த்துட்டு வா. ஆண்டவரே தெரியும், இவன் தான் இந்த கட்டை அவிழ்ப்பான், இவனை தான் நான் அனுப்பணும். தேவஜனமே, உலகத்தில் இருக்க எல்லா பசங்க எல்லா பாஸ்டரும் சொல்லதை கேளுன்னு இல்லை, உன் கட்டை அவிழ்ப்பதற்கு உனக்கு ஜெபிப்பதற்காக உன் சபையில் ஏற்படுத்தப்பட்ட உன் ஊழியக்காரன் அவன் வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையை ஏற்று
அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் கம்மி பண்ண ஜெனரேட்டர் இல்லையா, வேதம் சொல்லுது பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஹல்லேலூயா, எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் யாரை கொண்டு, இவர்கள் 2 பேரும் அவிழ்க்க போனாங்க. அப்ப தேவ பிள்ளைகள் இந்த வசனத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளணும். எனக்கு நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்கும், சபைகளில் வருகிறாங்க, சபைகளை போராடாங்க, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காக அங்கங்கேயா அலைஞ்சு திரிவாங்க. ஆவிக்குரிய ஜனங்கள், எனக்கு இதுல ஒரு விடுதலை வேணும், அதுக்காக அந்த பாஸ்டர் அவர்கிட்ட போன அற்புதம் நடக்குது, இங்க போன அற்புதம். நான் சொல்லுங்க, யாரை கொண்டு கர்த்தர் அவிழ்க்கனுக்கு உனக்கு மேல சித்தம் வைத்தாரோ அந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணி காத்திரு. கர்த்தர் அவர்களை கொண்டு உன் கட்டை உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளா போய், இப்ப இந்த கழுதை எத்தனையோ பேர் அந்த வழியா போயிருப்பாங்க, அவுக்கட்டு யாராவது அவுத்து விட மாட்டான், ஒருத்தனை அவுத்து விட மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அங்க போனா விடுதலையா, இங்க போனா விடுதலையா, அங்க கட்டு மாறிடுமா, இங்க கட்டு. ஆண்டவர்கள், நான் எங்க போன ஆண்டவர், நீ போக வேண்டிய இடத்துல போனா இல்ல, ஆண்டவர் உனக்கு யாரை கொண்டு செய்யணுமோ கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்கு அற்புதம் செய்வார். பவுல் கர்த்தருடைய ஒளிப்பட்டு கீழே விழுந்து கிடக்காரு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்காரு. ஆண்டவர் இனி ஒரு ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகாரு, இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான், போ, நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவர் வந்த பொழுது கர்த்தர் அனுப்பினர், அற்புதம் நடந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தை இருக்கிற தேவ ஜனமே, மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், உன் கட்டை அவிழ்க்கப்படணும்னா, நீ கர்த்தரிடத்துல வரணும்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன்னை கட்டை அவிழ்த்த இடத்துல நீ நின்று கர்த்தர் யாரை ஏற்படுத்தினாரோ அதுல சாட்சியா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அக்கிரம கட்டை அவிழ்க்கிறவர். இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நமக்கு குடும்பத்துல, நமக்கு வாழ்க்கையில, யாருக்காயில் இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில அக்கிரமத்தின் கட்டினால் கட்டப்பட்ட, நான் என்னால இதை விட்டு வெளியே வர முடியல, என்னால இது விட்டு திருந்த முடியல, என்னால இந்த அக்கிரம கட்டை விட்டு வெளியே வர முடியலன்னா, ஆண்டவர் நீ உனக்கு ஏற்படுத்தின ஊழியக்காரனோடு ஐக்கியப்பட்டு, உனக்கு ஏற்படுத்தின சபைக்குள்ள வந்து நீ ஐக்கியப்பட்டு ஆண்டவரேன்னு கூப்பிடுவனா, உன் கட்டை அவிழ்த்து ஆண்டவர் சொல்ற உன்னை தன் அருகில கொண்டு வந்து அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் நிமித்தமாய் கர்த்தர் மேன்மைப்படுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன்னை வைக்கப்பட்ட இடத்துல நீ வராம, உன்னை வச்ச இடத்துல நீ நிற்காம எங்க அலைஞ்சு இருந்தாலும் அவருக்கு திட்டம் உண்டு. அப்ப முதலாவது வேதம் சொல்லுது, ஆண்டவர் அக்கிரம கட்டுகளை அவிழ்க்கிற தேவன். இரண்டாவது வேதத்தை வாசிங்க, சங்கீதம் 116வது சங்கீதத்துல 3வது வசனத்தை படிங்க. சங்கீதம் 116வது சங்கீதம் அதுல 3வது. அடுத்து என்ன கட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன கட்டு இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்களேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒன்று நான் சொன்னேன், அக்கிரம கட்டிலிருந்து கர்த்தர் அவிழ்ப்பார். இன்னைக்கு அக்கிரம கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அவிழ்த்து உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவருக்கு பிள்ளை ஆன பிறகும் சில அக்கிரம கட்டு இன்னும் அவிழாம இருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா அதை கட்ட அவிழ்க்கப்படுறா, ஆராதனைகளில் அனுபவம் இருக்கணும், ஊழியக்காரர்களோடு ஐக்கியம் இருக்கணும், ஜெபிக்கிறோடு ஐக்கியம் இருக்கணும். அப்பதான் அந்த கட்டு அவிழ்க்கப்படும், நம்ம வளர முடியும். இல்லைன்னு சொன்னா அந்த கட்டு நம்மை விட்டு ஒரு நாள் அவிழ்க்கப்படாது. இங்க இரண்டாவது சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுகிறார், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. மரண கட்டுகள் இந்த 2024 இந்த குருத்தோலை ஞாயிறுல இருந்து இந்த 2025 இந்த குருத்தோலை ஞாயிறு வரையிலும், இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி நினைக்கிறேன், இந்த நாள் வரையிலும் ஒரு வருஷத்தை திரும்பி பாருங்க, எத்தனை மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொண்ட இடங்கள் உண்டு. எத்தனை மரண கட்டுகள் நம்முடைய குடும்பத்தாரை சூழ்ந்து கொண்ட இடங்கள் உண்டு. எத்தனை மரண கண்ணிகள் நம்மை சூழ்ந்து கொண்ட இடம் உண்டு. ஆனால் அதே இடத்துல ஆண்டவர் மரண கட்டிலிருந்து நம்மை அவிழ்த்து அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை மரண கண்ணிகள், எத்தனை மரண கட்டு. நிறைய குடும்பங்கள்ல வந்த சூழ்நிலையை பார்த்தா நம்ம ஜீவனோடு இருக்க முடியாது. நினைச்சு பாருங்க, நான் பேப்பர்ல ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், வண்டியில போயிட்டு இருந்தான் தவறி கீழே விழுந்தான், ஆளு செத்து போனான். எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம். வண்டியில போயிட்டு இருந்தான், நாய் குறுக்கே சாடிச்சு இறந்து போனான். எத்தனையோ பேர் ஒரு தேனி கொட்டிச்சு, ஆளு செத்து போனான். கடந்த கொட்டிச்சு, ஆளு. இதெல்லாம் பேப்பர்ல படிக்கும் போது நம்ம சிந்திக்கணும், என் கர்த்தர் என்னை இவைகளுக்கு எவ்வளவாய் விலக்கி கிருபையினால பாதுகாத்திருக்கிறார். மரண கட்டு நம்ம நினைக்கும், வேலைக்கு நினைச்சு பாருங்க, நடந்து போறான், கீழே விழுதான், சாகான்.
எத்தனை இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். மருத்துவமனைக்கு இங்கிருந்து சுகமா நடந்து போறாங்க, போய் 1/2 மணி நேரத்தில் ஆளு மரித்து போகுது. எத்தனையோ பேர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், பேங்க்ல வேலை பார்க்க ஒருத்தர், அவர் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு, ஒரு மாதிரி இருந்திருக்கு, பைக்கை ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு படுத்தாரு, ஆளு மரித்து போனாரு. அதுக்கு முன்ன ஒருத்தர் அதே பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் இடங்களுக்கு முன்பு காலையில வயலுக்கு போனார். லீவு நாள் காலையில நிறைய வயல் உண்டு, அந்த வயலை பார்ப்பதற்கு மண்வட்டியும் தூக்கிட்டு காலையில பைக் எடுத்துட்டு வயலுக்கு போனாரு. ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணல, ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை பார்க்க முடியல. அடுத்து திடீர்னு பார்த்தா என்னடா இவருக்கு பைக் இங்க நிற்குது,